ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோக்ஸி டாக்ஸ். சாம்பியன் டிராஃபி தொடர் தற்போது 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் நட்சத்திர ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா இந்திய அணியில் டெஸ்ட்டு, T20, ஒரு நாள் மூன்றுலையுமே சிறப்பாக விளையாடக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி அணிக்குள்ள கொண்டு வரப்பட்டார். ஒரு பேட்ஸ்மேனை நீக்கிவிட்டு பவுலரை கொண்டு வரமே அப்படிங்கிற ஆச்சரியம் எல்லோருக்குமே எழுந்திருந்தது. இந்த நிலையில சர்வதேச அந்த ஒரு நாள் தொடரான சாம்பியன் டிராஃபி தொடரில் இருந்து ஜெய்ஸ்வால் அதிரடியாக நீக்கப்பட்டதுனால தற்போது அவர் எடுத்திருக்கும் விபரீதமான முடிவுதான் அனைவரையும் அதிர்ச்சி அடைவே செய்திருக்கிறது. இதுவரைக்கும் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 2021 இருந்து தற்போது வரைக்கும் 19 டெஸ்ட் போட்டிகளை விளையாண்டுருக்காரு. 1700 ரன்களை குவித்தும் இருக்காரு. அதே போல T20 போட்டியிலையும் 30 போட்டிகளுக்கு மேல விளையாண்டு 1000 ரன்களுக்கு மேல குவித்தும் இருக்காரு. கடைசியாக இங்கிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல முதல் போட்டியில விராட் கோலி விளையாடாத காரணத்தினால ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 1 இடத்துல களமிறங்கினாரு. அவர் தன்னுடைய திறமையை நிரூபித்தும் இருந்தாரு. இந்த நிலையில சர்வதேச போட்டிகள்ல அதுவும் சாம்பியன் டிராஃபில தேர்வு செய்யப்பட்டு தற்போது நீக்கப்பட்டது அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில தான் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி தொடரில் நீங்கள் என்ன தூக்கி போட்டாலும் தான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு தற்போது இந்தியாவில் லோக்கல் டோர்னமெண்ட்டாக நடந்து கொண்டு வரும் ரஞ்சி கோப்பை தொடர் தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இதில் அரையிறுதி போட்டி பிப்ரவரி 17 மும்பையில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் மும்பை அணி சார்பாக ஜெய்ஸ்வால் களமிறங்க இருக்காராம். அந்த அணியில் ஏற்கனவே ஜெய்ஸ்வால் சேர்க்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஹானே தலைமையில் அந்த அணி வர 16 அரையிறுதி போட்டியில் விளையாட இருக்கிறது. இந்த போட்டியில ஜெய்ஸ்வால் விளையாட போவதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.